ராகுல் டிக்கி ஹெல்மெட் போட்டும் எப்படி அடிபட்டது? இணையத்தை கலங்கடித்த யூடியூபர் மறைவில் கிளம்பும் குழப்பம். போலீசார் ஹெல்மெட் போடவில்லை என்கின்றனர். ராகுல் டிக்கி தம்பியோ தலையில் ஹெல்மெட்டோடு இருந்தார் என்று சொல்கிறார். நேற்று நைட்டு ஒரு விபத்தில் போய் மாட்டி அந்த இடத்துலயே அவன் உயிர் போயிருச்சு. திரும்பி வருவானா, திரும்பி தூக்கம் வருமா அப்படின்றதெல்லாம் கூட தெரியல. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராகுல். டான்ஸ் மாஸ்டரான இவர் ராகுல் டிக்கி என்ற யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார். இவருக்கும் கவுந்தபாடி நேரு நகரைச் சேர்ந்த வேலுமணி என்பவரது மகள் தேவிஸ்ரீ என்பவருக்கும் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு ராகுல் டிக்கி தனது மாமியார் வீட்டிற்கு தனது விலையுயர்ந்த பைக்கில் கவுந்தபாடிக்கு தனது மனைவியை அழைத்து வர சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக கவுந்தபாடி அருகே கட்டுப்பாட்டை மீறி சாலையில் தடுப்பின் மீது மோதி ராகுல் படுகாயமடைந்துள்ளார். இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு கோபி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் விபத்தில் படுகாயமடைந்த ராகுல் வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக உட்படுத்தப்பட்டு அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் இந்த விபத்து குறித்து கவுந்தபாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் ராகுல் டிக்கி ஹெல்மெட் போடாததாலேயே உயிரிழந்ததாக கவுந்தபாடி போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆனால் ராகுல் டிக்கியின் தம்பி அவர் ஹெல்மெட் போட்டிருந்தார் என்றும் ஹெல்மெட்டை தலையிலிருந்து எடுத்தோம் என்றும் கூறுகிறார். இதனால் ராகுல் டிக்கி எப்படி இருந்தார் என்ற குழப்பம் கிளம்பி உள்ளது. பலரையும் சிரிக்க வச்சு பார்த்த ராகுல் டிக்கி மறைவால் அவரது ரசிகர்கள் பெரும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். தயவு செய்து வாகனங்கள் ஓட்டும் அனைவரும் பாதுகாப்பாக ஓட்டுங்கள். சாலை விதிமுறைகளை பின்பற்றுங்கள். சாலையில் வேகமாக செல்லாதீர்கள். இது போல் பலரின் உயிர் விபத்துகளில் இன்றும் பறிப்போய் கொண்டிருக்கிறது. இனிமேலும் இது போன்ற துயர சம்பவம் நடக்காமல் இருக்க பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம். சேஃப் டிரைவ், சேவ் லைஃப்.